முரளி வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து உனக்காக வேண்டியிருக்க அஞ்சலி, நம்ம போயிட்டு வரலாமா அப்படி சொல்லி. என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. குழந்தையும் நீயும் வந்து கோயிலில் வந்து வந்து வேண்டுதல் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லோன்னே, சரிங்க போகலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே, ஆனால் நான் முன்னாடி வண்டி ஓட்டுவேன், பின்னாடி உன்னை யார் பார்த்துப்பா அப்படின்னோடனே, இதில் என்னங்க இருக்குது, நானே தானே பார்த்துக்க போகிறேன், ஏன்னா நானே பார்த்துப்பேன். இல்லை கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும், உனக்கும் துணையாக இருக்கும்ல அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க நான் அபியை கூப்பிட்டு பார்க்குறேன், என்னென்னா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ, அதெல்லாம் அபி எனக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்னோடனே, சரி அஞ்சலி அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து அபிக்கிட்ட வந்து, அபி இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், போயிட்டு வாங்கக்கா அப்படின்னோடனே, இல்லை அபி நீயும் வரணும், நான் எப்படி வர முடியும்க்கா, நீங்கள் தான் வந்து கிருஷ்ணா கூட போகிறீங்களா, அவர் கூட கிருஷ்ணா அண்ணா கூட போகிறீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, இல்லை அபி அவர் பயப்படுறாரு, தனியாக கூட்டிகிட்டு போகணும், அவரே ட்ரைவ் பண்ணுறாரு, நான் வர வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால குழந்தைக்கு எதுவும் ஆகிட ரொம்ப பயப்படுறாரு, ஏன்னா வந்து மேடு பள்ளம்லாம் வரும்ல அதனால தான் அப்படின்னோடனே, இல்லைக்கா அது வந்து நான் எப்படிக்கா வர முடியும், நீங்கள் வேணால் வந்து சித்தி வேணா உங்கள் சித்தி வேணால் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு. இல்லை அவங்கக்கிட்டையும் கேட்டுட்டேன், அவங்க வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா அடிப்பட்டது அப்படின்னோடனே, சரிக்கா உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னோடனே, சரி வா அபி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன்படி 3 பேரும் போகிறாங்க. இங்கே வந்து அபி வந்து கண்ணாடி வேணும்னே வந்து அபி தெரிகிற மாதிரி முகம் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டே வராரு முரளி. அதை பார்த்து அபி செம்மையாக கடுப்பாகிறாங்க, பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. முரளி முன்னாடி வண்டியில் ஓட்டுன்னு வர முரளியை பார்த்து இங்கே வந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த மாதிரி லாரி டிரைவருக்கு. என்ன நான் சொன்னது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து வண்டியை நிறுத்துகிறேன், அந்த டைமில் ஒரு பொண்ணு இறங்கிடுவா, இன்னொரு பொண்ணு மட்டும்தான் உள்ளே இருப்பா, அப்போது அந்த பொண்ணு இறங்கின பொண்ணு மேலே லைட்டாக இடிச்சிடணும், ஓகேவா அப்படின்னோடனே, சரிங்க சார் கண்டிப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோனை. என்னங்க இந்த ரூட்டாக போகணும் அப்படின்னு. ஆமாம், இந்த ரூட்டு தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், அதனால தான் இந்த ரூட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க முரளியை. அடுத்து வந்து இங்கே வண்டி போயிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு வந்து முரளி வந்து, என்னன்னு தெரியலையே வண்டி சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நிறுத்துறாரு. சரி என்னன்னு பாருங்கள் அப்படின்னோடனே, நிறுத்திட்டு ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னோட ஓரமாக நிறுத்துறாரு. இங்கே வந்து நிறுத்தினா பைபாஸில் போய் நிறுத்திருக்கீங்க, இந்த டைம்லலாம் நிறைய வண்டி இந்த சைடு கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கையில் இருந்த அந்த பொருள் வந்து தட்டி விட்டு போயிடுறாரு, கரெக்டாக கீழே விழுந்துடுது. அபி ஒரு நிமிஷம் கீழே இந்த சைடு விழுந்தது, நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைக்கா நானே எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை அபி நானே எடுத்துகிட்டு வரேன், இதில் என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறதுக்காக அஞ்சலி போகிறாங்க. இங்கே கரெக்டாக வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த லாரி கிராஸ் ஆகிறதுக்கும் அஞ்சலி நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒளிஞ்ச அந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா கரெக்ட் டைமுக்கு வந்து அபி அவங்கள அப்படியே வந்து காப்பாற்றிடுறாங்க. அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. லாரியும் வந்து இப்படி போயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. அஞ்சலி நல்ல காலம் அபி, நேரம் நீ வந்து பார்க்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்னோடனே, என்னக்கா நீங்கள் பார்த்து இருக்கிறது இல்லை, நான் அப்பயே சொன்னேன்ல இந்த ரூட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு, எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும், அவர் என்ன பண்ணுவார் அப்படி தெரியாமல் நிறுத்திட்டாரு அப்படின்னோடனே, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க, இங்கே நிறுத்துவீங்க, இதுனா நிறுத்த வேண்டிய ரோடு இது அப்படி சொன்னோன்னே, பார்த்துட்டு அப்படியே வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. சரி விடு அபி, சரி முதல்ல வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே பதட்டாடைங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சின்ன அடிபட்டிருக்கு, கையில் வந்து லைட்டாக சிராய் போயிருக்கு, அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. உடனே ராகவ் வந்து, என்னாச்சுக்கா உனக்கு அப்படி சொல்லிட்டு பதறி போகிறாரு. உடனே வந்து அபியை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து, இவ கூட போனீங்களா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சா, இவ சரியான வேணும்னு ஏதாவது பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் தான் இவ காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு இஷ்டத்துக்கும் திட்டுறாரு. ராகவ் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க நம்ம அஞ்சலி. ஏன்க்கா அப்படின்னோடனே, இன்றைக்கி நான் உயிரோட உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன்னா, அதுவும் அதே மாதிரி என்னோட அம்மா இந்த வயிற்றில் இருக்காங்கல்ல, இவங்களும் உயிரோட உன்னோட அம்மாவும் உன் அக்காவும் கூட இருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் அபி தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அபி தான், ஏன்னா அபி தான் என் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் மனசு அப்படியே வந்து கஷ்டப்படுறாரு. மரியாதை அபிக்கிட்ட மன்னிப்பு கேளு, நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டே இருக்கு, இதே வேலையை போச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நிற்கிறாங்க. அது வந்து அப்படி சொல்ல வராங்க. அழுதுகிட்டே வந்து உள்ளே ஓடி போயிடுறாங்க. ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன், எப்பவுமே ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன் அபி, ஏன்டா இப்படி நோக்கடிக்கிறேன், எனக்கு நல்லது செஞ்சிருக்காடா அபி, என்னை காப்பாற்றிருக்காடா, ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இதை பார்த்துட்டு செம கடுப்பாராரு முரளி.